முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மந்திரங்களை எழுதுவதற்கும் மந்திரங்களை ஜெபிப்பதற்கும் சிறந்ததோர் இடம் எது என்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பர்ந்தடியார்களே, நமது வீட்டு பூசை அறை, ஆலயங்கள் மற்றும் சித்தர்களினுடைய ஜீவ சமாதிகள் மந்திரங்களை ஜெபிப்பதற்கும் மந்திரங்களை எழுதுவதற்கும் பிரதான இடமாக சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக அதிகாலையிலோ அல்லது சாயங்கால வேளையிலோ கடல் கரை ஓரத்திலோ அல்லது ஆற்றங்கரை ஓரத்திலோ மந்திரங்களை ஜெபிப்பதற்கும் மந்திரங்களை எழுதுவதற்கும் சிறந்ததோர் இடமாக சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக குகைகளிலோ அல்லது மலைகளிலோ நாம் மந்திரங்களை ஜெபிப்பதற்கும் மந்திரங்களை எழுதுவதற்கும் சிறந்ததோர் இடமாக சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக மயான முனீஸ்வரர், மயான கருப்பர், மயான மாடன் அல்லது மயான காளி அன்னை அல்லது சிவபெருமானினுடைய சிவமந்திரங்களாக இருந்தாலும் சரி, மயானத்தில் அமர்ந்தபடியே அந்த தெய்வங்களுக்குரிய மந்திரங்களை ஜெபித்தாலும் மந்திரங்களை எழுதினாலும் சிறந்ததோர் பலன் விரைவாக கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக இயற்கை சூழ்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள தெய்வீக மரங்களுக்கு அடியிலும் மந்திரங்களை ஜெபித்தாலும் மந்திரங்களை எழுதினாலும் சிறந்ததோர் பலன் கிட்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக நாம் மேற்கொள்ளக்கூடிய பயணமானது நமக்கு பாதுகாப்பாகவும் நமக்கு சாதகமாகவும் அமைவதற்கு நமது குலதெய்வத்தினுடைய மந்திரங்களை ஜெபித்தாலும் சரி, நமது குலதெய்வத்தினுடைய மந்திரங்களை எழுதினாலும் சரி, சிறந்ததோர் பயணமாக அமையும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் நாம் பயணப்படக்கூடிய வாகனத்தில் அமர்ந்தபடியும் மந்திரங்களை எழுதலாம், ஜெபிக்கலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அன்பர்ந்தடியார்களை, மந்திரங்களை எழுதினாலும் மந்திரங்களை ஜெபித்தாலும் மந்திரங்களினுடைய அலைவரிசை என்பது ஒளி வடிவமாகவும் உருப்பெற்று சக்தி பெற்று நாம் எந்த நோக்கத்திற்காக அதை செய்கின்றோமோ அதற்குரிய இறையாற்றலை சென்று அடையும் என்பதால் நாம் இது போன்ற ஒளி வடிவத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை அதற்குரிய இடத்தில் செய்தாலே அதற்குரிய பலனை நாம் எளிதாக பெற முடியும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொண்டு செயல்பட்டால் இறை அருளால் அத்தனையும் நமக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் அமையும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உங்களை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைந்துட்டு ஆல் ஆப்ஷன் தண்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், ஷாலம முனீஸ்வரம், நம சிவாய.